கைது செய்யப்படலான்ற ஒரு தகவல் இருந்து ஒரே பரபரப்பாக பரவிட்டு இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு தகவல் கிடைக்கும், உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சிருக்கா? எனக்கு ஒன்றும் தகவல் இல்லை. ஆனால் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். அதில் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இதில் ஒன்றும் புதுசு ஒன்றும் இல்லையே. விகடன் இணையதளம் முடக்கப்பட்டிருக்கு. மத்திய அரசு விமர்சனம் செய்ததன் காரணமாகத்தான் இது போன்ற நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்கிறாங்க. சட்ட ரீதியான நடவடிக்கை தான் எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பத்திரிகையாளர்கள் மீதான இது போன்ற கருத்து சுதந்திர பறிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு கருத்து தான். அதாவது இப்போ நம்ம மக்கள் நம்ம நாட்டு மக்களை அவங்க கைது பண்ணி அனுப்புறத நம்ம பார்க்குறோம். கைவிலங்கோடு அனுப்பும்போது நமக்கு அவ்வளோ வழியாக இருக்குது. அதுக்கு பொறுப்பேற்க வேண்டியவர் யார்? அதாவது இந்த நாட்டுக்கு ஏற்படுற அவமானம் நாட்டினுடைய முதன்மை பொறுப்பாளராக இருக்கிற முதன்மை தலைவராக இருக்கிற ஐயா மோடிக்கு தான் சாரும். அதனால இந்த மாதிரி இந்த அவமானம் அப்படிங்கிறதுக்காக அதை போட்டு வச்சிருக்கிறாங்க. அது ஒரு குறியீடா. தன் நாட்டு குடிகளை கையில் விலங்கு போட்டு திருப்பி அனுப்பினதை விட இது ஒன்றும் அசிங்கம் இல்லை. அதை கூட சகித்து கொள்ள முடியாத ஒருத்தர் இவ்வளவு பெரிய உயர்ந்த பதவிக்கு வர்றதா இருந்தால் எப்படி? கூட இருக்கிறவங்க இது போய் அதை ஒரு பெரிய குற்றமா ஒரு பெரிய இதாக எந்த கருத்துமே நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னா அதுக்கு பேர் ஜனநாயகம் இல்லை, சர்வாதிகாரம் இல்லை, கொடுங்கோன்மைன்னு பேர் அதுக்கு. அதை ஏற்க முடியாது. அதனால அது அவ்வளோ பெரிய ஊடகம். அது எத்தனை ஆண்டுகளாக இருக்கிற ஒரு மதிப்புமிக்க ஒரு நிறுவனத்தில் வர்ற ஒரு செய்தியை போய் இது பண்ணி அதுக்காக முடக்கி வைக்கிறதுங்கிறது, இது போல் செய்யாதீங்கன்னு ஒரு கடிதம் அனுப்பலாம் இல்லையா? அது ஏன் செஞ்சீங்கன்னு விசாரிக்கலாம். அது காயப்படுத்துது. அவர் மேலே பற்று வச்சிருக்கிற மதிப்பு வச்சிருக்கிற மக்களுக்கு ஒரு வருத்தத்தை தரும். செய்யாதீங்கன்னா அது சரி. அதுக்காக அந்த வலைத்தளத்தை தூக்குறதுங்கிறது நல்ல அணுகுமுறை இல்லை.